Hi guys, welcome to the new episode of Cricket பசங்க. Hi Hemant. எல்லாரும் ஒரே குஷியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா குஷியான ஃபோர்த் ஒரு டே. ஃபோர்த் T20 ஜெயிச்சுட்டு ஒரே குஷியில இருக்கோம். சீரிஸ் ஜெயிச்சாச்சு ஒரு வழியா. எஸ் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. நல்ல ஒரு டென்ஸான மேட்ச், லைக் நல்ல நல்ல ஒரு மேட்ச், நல்ல ஒரு வியூவர்ஷிப்பா, லைக் வியூவர்ஸ்க்குலாம் நல்ல ஒரு மேட்சா இருந்திருக்கும். லைக் இந்தியா வந்த சீரிஸ். ஸோ எப்படி எப்படி ஃபீல் ஆகுது ஹேமந்த்? ரொம்ப மேட்ச் லைவ்ல சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரைடே வேற, ஃப்ரைடே நைட் இந்தியா மேட்ச் சரியான ஒரே வீக்கெண்ட் மஜா தான். ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இதுல வந்துட்டு பூனேல வந்துட்டு செம்மையா இருந்துச்சு கிரவுட் ரியாக்ஷன். ஒரு ஒரு பாலும் வந்துட்டு கிரவுட ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது செகண்ட் ஒண்ணு இன்னிங்ஸ். கவனிச்சியா? சிவம் துபே பேரு சொன்னோனே அப்படியே சவுண்ட் தெரிச்சுது. ஆமா ஆமா இத்தனை நாளா எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தீங்க என் தலைவனை, இறக்குங்களா என் தலைவனை, தலைவன் செய்கை இன்னைக்கு செஞ்சு விட்டான். ஆமா. இதத்தானடா நாங்க அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். கம்பீரே, இந்த கேகேஆர் கோட்டை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சார்ஜ் கொடுங்கப்பா. என்ன பண்றது? ஆனாலும் வந்துட்டு சிஎஸ்கே கோட்டா தூக்கி கடைசியா கேகே கோட்டா வந்துருச்சு உள்ள டீமுக்குள்ள. கேகேஆர் தப்பு இல்ல, லைக் நல்ல பிளேயர்ஸா இருந்தா ஆடலாம், அது தப்பு கிடையாது. பட் ஆனாலும் சி ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லாஸ்ட் மேட்ச்லாம் வந்துட்டு நம்ம எங்க தோத்தோம்னா அதில் ரஷீத் போட பவுலிங்ல தான் தோத்தோம். அதாவது ஒரு 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 ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான், ஒருத்தன் வந்துட்டு ஹூ கேன் டேக் ஓவர் ஸ்பின்னர் அப்படின்னு ஒருத்தன் வந்து இருக்கிறான்னா, லைக் அதான் அவங்களோட பிளஸ் அப்படியே மைனஸ் ஆக்கிடணும். அந்த அந்த இந்த தூபே இன்னைக்கு பண்ணது பத்தியா? ஸோ அந்த அவங்களுக்கு என்ன ப்ளஸ் இருந்தது அதை அப்படியே அடிச்சு தூக்கியாச்சு. இதைதான் பண்ணிருக்கணும், இதை தப்பு பண்ணிட்டாங்க இங்க. இன்னைக்கு ஒருவேளை பரவாயில்ல, ஒரே ஒரே அந்த அந்த மேட்ச்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த மேட்ச் மாத்திக்கிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான், ஒரு குட் சைட் தான். இந்த மேட்சோட நம்ம சீரிஸ் எடுத்தாச்சு. ஸோ சீரியஸ். ஸோ 5th மேட்ச் வந்து வாங்கேடேல வந்துட்டு நார்மல் ஆஸ் யூஷுவல் ஒரு ஐ வாஷிங் கேமா தான் இருக்கும். ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் ஜெயிக்கணும். அண்ட் இன்னியோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்கோர் போர்டு நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்கோர் போர்டை விட லைக் இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சு அவங்க தைரியமா வந்துட்டு நாங்க சேஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு தைரியமா தான் வந்தாங்க. பட் நானும் கொஞ்சம் பயந்தேன் தான், ஐயோ என்ன டேஸ்டிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் பயப்படுத்துற மாதிரி தான் போன வாட்டி பேட்டிங் பண்ணாங்க எல்லாரும். ஸோ அப்படிதான் நினைச்சேன். பட் லைக் ஈவன் லைக் பவுலிங் அப்படித்தான் ஆச்சு ஆக்சுவலி. ஒரு செகண்ட் லைக் அந்த செகண்ட் ஓவர்ல வந்துட்டு அந்த 3 விக்கெட் போச்சு பாரு, நான் அப்படியே அவ்வளவுதான் விக்கிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன் ஒரு செகண்ட். பட் அது வந்துட்டு உண்மையாலுமே லைக் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம பேசும்போது ஞாபகம் இருக்கா, இந்த டீம்ல நம்ம வந்துட்டு எப்படி யாரை கொண்டு வர போறாங்கன்னு தெரியல, இந்த டீம் அன்பிரேக்கபிளா இருக்குன்னு சொன்னதுக்காக ஒரு ஜிங்ஸ், அவ்வளவுதான். அதுல இருந்து பர்ஃபார்மன்ஸே கிடையாது. நாங்க இதுல எப்படி ஜெய்ஸ்வால கொண்டு வந்துவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் எனக்கு தோணுது, இப்போ எப்படி இதுல வந்துட்டு கைகோட கொண்டு வரலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான். எனக்கு ஜெய்ஸ்வால எப்படி கொண்டு வருவாங்க யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. கைகோட கொண்டு வாங்கடா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க 4 மேட்ச்லயே. ஆனா லைக் லைக் பேக் பண்ண டீம் லைக் தட் இஸ் குட். ஆனா லைக் சில விஷயங்கள் லைக் வந்துட்டு நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். அது என்னன்னா, சஞ்சு சாம்சனோட அதுக்கு முன்னாடி நம்ம டீம்ல யார் யார் ஆடினாங்க, யார் யார் ஆடலன்னு பார்த்தோம்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செலக்ஷன் உனக்கு கரெக்டா தோணுச்சா? உனக்கு கரெக்ட்னு தோணுச்சா? எனக்கு 100% கரெக்ட் தோணுச்சு. வேற ரிங்கு சிங் உள்ள வந்ததுக்கு வந்துட்டு ரிங்கு சிங் உள்ள டவுட்டே கிடையாது. அண்ட் ஷமி வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் அவரை ஃபிட் இன் பண்ண முடியல இந்தியன் டீமுக்குள்ள. ஏன்னா ரிங்கு சிங் வந்த உடனே தான் வடிவேல் மாதிரி அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. சத்தியமா வந்ததுக்காக அவர் தான் கொஞ்சம் அடிச்சு கொடுத்தாரு. ஆக்சுவலி அந்த 3 விக்கெட் போன உடனே நின்று ஆடினது ரிங்கு சிங் தான். ஆடினது மட்டும் இல்ல, அந்த ப்ரெஷரே அவர் தான் வந்து இந்த ப்ரெஷரே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாரு. சீரியஸ்லி அந்த அந்த லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் எங்கவோப்பா, லெஃப்ட் ஹேண்ட்ஸ் பேட்ஸ்மேன் வந்தாலே அந்த ப்ரெஷரே நமக்கு இருக்க மாட்டேங்குது. அப்படியே ரிங்கு சிங் ஒரு ரோட்டு அடிக்கும் போதும் அவுட்டா அவுட்டா அவினா 6 4ன்னு போயிட்டு இருந்துச்சு. பட் ஆடின வரைக்கும் சரியான ஃபேண்டாஸ்டிக்கான இன்னிங்ஸ். அந்த அர்ஷ்தீப் சிங் உள்ள வந்துட்டு நோ டவுட் ஷமிக் பல்லா அர்ஷ்தீப் சிங் வந்துட்டு உள்ள வந்தே ஆகணும். ஏன்னா நான் வாஷிங்டன் வெளியே எடுப்பாங்கன்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் சரி பிஷ்னாய் தான் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பிஷ்னாயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க காட்டி வாஷிங்டன் எடுத்தது ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஆகல. பட் கரெக்ட், ஏன்னா அவ்வளவு ஸ்பின்னர்ஸ் தேவையும் கிடையாது இந்த டீமுக்கு. சோ அதுவும் ஒரு கரெக்டான மூவ் தான். மெயின் வந்துட்டு எம்விபி மொமெண்ட் வந்துட்டு தூபே உள்ள எடுத்ததுதான். அது வந்துட்டு தூபே எடுத்ததுதான் வந்துட்டு டர்னிங் பாயிண்ட் இந்த மேட்சுக்கு. ஆமா, இந்த மேட்ச் டர்னிங் பாயிண்ட் இல்ல, இந்த மேட்ச்ல டர்னிங் பாயிண்ட் எல்லாமே வந்து தூபே சுத்தி தான் நடந்துச்சு. அது நம்ம அப்புறம் வருவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு லைக் சஞ்சு சாம்சன் லைக் கெட்டிங் டிஸ்மிஸ்ட். இது வந்துட்டு கண்டினியூஸா ஒரே மாதிரியே அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. லைக் பவுன்ஸ் போடுறாங்க, எடுக்கிறாங்க, யார் வந்தாலும் பவுன்ஸ் போட்டா இப்ப விக்கெட் எடுத்துடலாங்கிற மாதிரி இருக்கு. இதே பிரச்சனை தான் வந்துட்டு நம்ம ரைனாக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வந்துச்சு. ஆனா கரியர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு வர்றது வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி லைக் ஒரு 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 கொஸ்டின் மார்க் உருவாக்குது.
அப்படிதான் சொல்லணும். பட் ஆனா லைக் ஹீ கேன் பிளே பவுன்ஸ், அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனா வந்துட்டு நீ பவுன்ஸ் போட்டு நான் அடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இல்லாம கொஞ்சம் வெளியே வந்துட்டு ஓகே ஐ வாண்ட் டு செட்டில் டவுன், அதுக்கப்புறம் நான் டேக் ஆன் பண்றேன் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தா கரெக்டா இருக்கும். பட் ஹி ஹேஸ் டு இம்ப்ரூவ் ஆன் தட். கண்டிப்பா. யா. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் இந்த வாட்டி வந்துட்டு அப்படியே ஓப்பனிங்கே கொலாப்ஸ். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒன்று சொன்னேன்ல, கார்ஸ் கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 3-4 விக்கெட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு புதுசா ஏதாவது ஒரு பவுலர் வந்தாவே போதும், அவங்களுக்கு வந்து அப்படியே விக்கெட் கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி முகமது இறக்கி விட்டாங்க. அவரு முகமது இறக்கி விட்டாங்க. அவர் வந்துட்டு அழகா வந்துட்டு இந்த 3 விக்கெட் தூக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், லாஸ்ட் பால் எல்லாம் அந்த விக்கெட் வந்து கடகடம் தூக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. அண்ட் ஒன் மோர் திங் வி வாண்ட் டு டிஸ்கஸ், திலக் வர்மாவோட லைக் என்ன சொல்றது, நல்ல ஒரு சீரீஸ் ஆஃப் குட் இன்னிங்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வருது. பட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் தான். பட் ஆனா சூரியகுமார் யாதவ் என்னாச்சு ஹேமந்த்? இல்ல அதாச்சும் வந்து திலக் வர்மா கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு சஞ்சு சாம்சன் ஆடின அடுத்த பாலே வந்துட்டு அவர் ட்ரை பண்ணாரு. அடுத்த பால் வெரி நெக்ஸ்ட் பால் அவர் ட்ரை பண்ணாரு. விச் இஸ் அது வந்துட்டு இப்படியும் போலாம், அப்படியும் போலாம். இது ஒரு வேளை சிக்ஸா போயிடுச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பா அந்த எப்படி ஃபியர்லெஸ்ஸா ஆடுறாங்க பாரு யங்ஸ்டர். இதனாலே நம்ம டீம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் இதே தான் நடந்துச்சு. ஆனா அது வந்து லைக் 4 ஹிட் போயிடுச்சு. ஆகும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசுறோம். இல்ல அது வந்துட்டு ஃபிளாப் ஆகும்போது நம்ம வந்து நார்மல் ஒரு கிரிட்டிசைசர் மாரி பேச ஆமா கூடாது. சோ கூடாது. பேசவும் போறதில்ல. கண்டிப்பா வந்துட்டு திலக் வர்மா ஆடுனது வந்து நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. ஏன்னா, அவரு அந்த மாரியான பிளேயர் தான். ஓகே ஃபைன். பட் அவரோட விக்கெட் போனதுக்கப்புறம் கூட வந்துட்டு ஸ்கை வந்துட்டு ஒரு 2 பால் டாட் ஆக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரும் டக் அவுட் வந்துட்டு ஒரு கேப்டன் அ ஒரு அந்த மாரியான எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான மேட்ச். ஆ அவரோட எபிலிட்டிக்கு வந்துட்டு அவர் நல்லாவே ஆடியிருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ வை ஹீஸ் லோ ஸ்கோரிங்காவே அவரோட இல்ல அதுதான் மேட்ச் பிரச்சனையே. போயிட்டு லைக் வென் யூ ஸ்கோர் லைக் யூ ஸ்கோர் லைக் எல்லாமே நல்லதா நல்லதா. ஐ மீன் லைக் நீ அந்த ஃபார்ம்ல இருக்கிறேன்னா லைக் ஈவன் நீ ஒரு பேட் ஷாட் ஆனா கூட அதெல்லாம் சிக்ஸுக்கு போகும். நீ ஒரு 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 லைக் ஒரு ரன் ஆஃப் ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்க ஒரு உனக்கு வந்துட்டு ரன்ஸே வரமாட்டேங்குதுங்கும் போது லைக் ஈவன் நீ மாற நல்ல ஷாட் கூட அவுட் ஆயிடுவேடி. ஸோ அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இஸ் பீங் அன்லக்கி. அண்ட் ஆல்சோ லைக் சில சமயம் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்லெஸ் தோணுது. பட் ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி லைக் அவர் வந்துட்டு லைக் ஃபிகர் அவுட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டேக் பண்றாரு அப்படின்னு. அந்த அவரோட ஷார்ட் செலக்ஷன் பாத்தீங்களா? அவர் வந்துட்டு ஆமா இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு யா ஏதோ அவர் கன்ஃபியூஸ் வந்துட்டு ஸ்டேட்ல இந்த மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு இந்தியால வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் வந்துட்டு அதிக வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் வந்து வச்சிருக்கிறது வந்து இந்தியால வந்துட்டு கரண்ட்லி வந்துட்டு சூரியகுமார் யாதவ் தான். அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு நெறைய அவரால ஹி இஸ் ஹேவிங் த எபிலிட்டி டூ பிளே என் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் அப்படின்னும்போது வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் இன்னிங்ஸ ஸ்லோ டவுன் பண்ணிட்டு, கொஞ்சம் ஸ்லோவா இனிஷியலா ம். ஒரு சிங்கிள்ஸ் அப்படி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அவர் எடுத்தோனே வந்துட்டு கிரவுண்ட் ஷாட் ஆடாம ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி விடுறாரு. அண்ட் அதனால எல்லா மேட்சுமே அவர் கேட்ச் தான் அவுட் ஆறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆமா ஆமா கோல்டு ஆமா ஆமா எல்லா மேட்சுமே கேட்ச் தான். சோ ஏன் அப்படி எல்லா மேட்சுமே ஒரே மாரி அவுட் ஆறோம்? ஏன் லிஃப்ட் பண்ணி அவுட் ஆகுறோம்னு எனக்கு பெருசா புரிய மாட்டேங்குது. அண்ட் ம். அவருக்கு இப்ப நம்மளுக்கு சஜஷன் குடுக்குற அளவுக்கு வந்துட்டு எதுவும் இல்ல. ஹி நோஸ் வாட் டு டூ. அது அவரு தான் வந்துட்டு அவர மேலும் மேலும் வந்துட்டு இது பண்ணிக்கணும். அண்ட் இட்ஸ் பெட்டர் டூ கெட் திஸ் ஃபெயிலியர் எர்லி. அதாச்சும் வேர்ல்ட் கப் இன்னும் எனஃப் டைம் இருக்கு. இன்னும் ம். 2 ஐபிஎல் இருக்கு. இந்த 2 ஐபிஎல்ல வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நாங்க மெயினா சொல்ல வரோம். ம். அண்ட் ஃபேன்டாஸ்டிக் எஃபோர்ட் பை ஷக்கீல் முகமது. பட் லைக் அதான் புதுசா யாராவது வந்தாவே இந்த வச்சுக்கன்னு கர்ணப்பிரபு நம்ம இந்தியா வந்து கொடுத்துருவாங்க விக்கெட். ஆனா இதை விட ஒரு சூப்பர் திங்ஸ் நடந்துச்சு ட்விட்டர்ல. மைக்கேல் வான் வந்துட்டு இந்த 3 விக்கெட் போனனுமே ஹவ் ஆர் யூ இந்தியன்ஸ் ஃபீலிங் ஃபீல் லைக் 3-2 2-2 தான் போட்டாரு. நான் அப்பவே நினைச்சேன் மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி இந்த ஆள் வாரி விட்டாரா ஏதாவது நடக்க போகுதுன்னு நினைச்சேன். அப்படியே மேட்ச் முடியற போது நம்ம ஆளுங்க எல்லாம் போயிட்டாங்க, கமெண்ட் செக்ஷன் போயிட்டு பாடையை கட்டிட்டாங்க, எப்பா புடமே வந்து படு அப்படின்ற மாதிரி. மைக்கேல் வான் வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. ஒரு காமெடியா நல்ல பிளேயர். பட் லைக் யா லைக் தேர் எங்கேஜிங் வித் ஃபேன்ஸ் லைக் சும்மா ஒரு ஒரு பேட்டர் மாதிரி வாண்டடா எடுக்கிறது அவ்வளவுதான். கண்டிப்பா, அது கண்டிப்பா. ஜாலியா எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ரொம்ப அது பர்சனலாவும் எடுக்க தேவையில்லை. ஸோ இதுதான் லைக் அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினா இதை தான் பேசணும் நாம. அதுக்கு லைக் லைக் ஐ மீன் லைக் ரிங்கு சிங்கும் அபிஷேக் சர்மாவும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்டேபிள் பண்ணி விட்டாங்க. அபிஷேக் சர்மா ஒரு 25 அடிச்சாரு. அதே மாதிரி ரிங்கு சிங் வந்துட்டு 25 பால்ஸ் 30 அடிச்சாரு. ஸோ அங்கேயே கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவம் தூபே வந்துட்டு கரெக்டான டைம்ல வந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்தாரு விநாயக்ன்ற மாதிரி கரெக்டா அந்த ஸ்பின் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணாரு. அதில் ரஷீத் வந்து க்ளூலெஸ்ஸா போயிட்டாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். இவனுக்கு எப்படிதான் பால் போடுறதுன்னே தெரியாம அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு.
அதுக்கப்புறம் கரெக்டா அதே இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியாவும் கரெக்டா வந்துட்டு டேக் ஆன் பண்ணி ரெண்டு பேரும் நல்லா நல்லா நல்ல பார்ட்னர்ஷிப் நல்லா அடிச்சு கரெக்டா அந்த 18th ஓவர்ல கொண்டு போயிட்டு லைக் ஐ திங்க் லைக் யா லைக் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க இன்னைக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. Yeah. ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் விட்டதுக்கு வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்துட்டு பிடிச்சிட்டாரு தான் சொல்லணும். ஸோ யா ஹேமந்த் வந்துட்டு கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன், அதனால நான் அப்படி கண்டினியூ பண்றேன். ஸோ ஹர்திக் பாண்டியா அதுதான் ஹர்திக் பாண்டியா பத்தி நம்ம லைக் மெயின் பிளேயர்ஸ் வந்துட்டு லைக் ஹர்திக் பாண்டியா ஒரு மெயின் பிளேயர் பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்ல வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்கில் தான். லைக் ஆஃப்டர் தோனி லைக் அந்த தோனி அளவுக்கு இல்லைனாலும் ஹி கேன் டூ இட் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு பேட்ஸ்மேனா இருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஸோ வெல்டன் ஹர்திக் பாண்டியா தான் சொல்லணும். குஃபு பாண்டியன் போட்டாங்களா பயங்கரம் தான். ஆமா, அவர்தானே அவரோட பேர் தானே குல்ஃபு பாண்டியன்றது அவரோட பேரு. ஆக்சுவலி வந்துட்டு சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு பிளேயரா தான் வந்து நான் ஸ்கை எதிர்பார்க்கறேன். ஏன்னா ஸ்கைக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வந்துட்டு இல்ல இந்த நீங்க மாதிரியான ஒரு எதிர்பார்க்க தப்பு. ஏன்னா இல்ல, இல்ல. அவர் வந்து வர அதுதான் நான் பொசிஷனே வேற சொல்றேன். இல்ல. இத நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன். எதுக்கு ஆஹா. அப்புறம் சொல்லுங்க. என்னன்னா, அந்த ஒரு பொசிஷன் என்னவா இருந்தாலுமே வந்துட்டு, அந்த ம். மேட்ச்சுக்கு ஏத்த அடாப்டபிலிட்டி வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கிட்ட விராட் கோலிக்கு அப்புறம் நான் பார்த்துருக்கேன். நெறைய மேட்சஸ் வந்துட்டு எப்படின்னா, மேட்ச் அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. ஆனாலுமே வந்துட்டு அது விஜய் ஹசாரே டிராஃபியா இருக்கட்டும், ஐபிஎல்லா இருக்கட்டும், அதே மாரி வந்துட்டு இப்ப இந்தியா மேட்ச் பைலேட்டரி சீரிஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்துட்டு ஹிட்டர் தான். ஆனாலும் மேட்ச்சுக்கு ஏத்த மாரி அவர் வந்து மோல்ட் பண்ணிப்பாரு. இதுதான் ம். தோனியும் பண்றாங்க. ஆக்சுவலி தோனி வந்துட்டு அவருக்கு அந்த 6 அந்த எபிலிட்டி இருக்கு. அந்த சிச்சுவேஷனுக்கு நாம என்னமா ஆமா, ஆடணும் ஆமா. அப்படிங்கிறது. இனிஷியலா அது வந்துட்டு நீ கரெக்ட். அந்த டிசிஷன் மேக்கிங் வந்துட்டு சூரியகுமார் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஆமா. அந்த அது சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு எப்படி அவர் டெவலப் ஆடணுங்கிறது பண்ணிட்டாரு. தெரியுதுல. ஆமா. அவர் டெவலப் பண்ணிக்கிட்டாருன்னா, ஏபி டிவிலியர்ஸ் மாரி நிஜமாலே ஆயிடுவாரு. ஏபி டிவிலியர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு ம். எல்லா பாலும் சும்மா சுத்திட்டே இருக்க மாட்டாரு. பட் ஹி இஸ் ஹேவிங் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் அவர்கிட்ட இருக்கு. நீங்க ஒரு பால் போட்டீங்கன்னா, அவரு 3 விதமா அடிப்பாரு அவர. ஆனாலும் அவர் இனிஷியலா அந்த தேவையில்லாம ஆடமாட்டாரு. அந்த எப்போ வந்துட்டு லூஸ் பால் போடுறாங்களோ, அந்த பால் அடிப்பாரு. கடைசி நேரத்துல நீங்க என்ன பால் போட்டாலும் அடிப்பாரு. தட் இஸ் ஃபைன். ம். பட் இனிஷியலாவே ஒரு விக்கெட் சும்மா குடுக்குறது இருக்குல்ல. இன்னைக்கான நோட்டீஸ் பண்ண வரைக்கும் எப்படின்னா, அவங்க விக்கெட்டே எடுக்கல. இந்தியன் பேட்டர் சும்மா விக்கெட் குடுத்துட்டு போனாங்க. ஆமா. கடைசில அதுவும் இல்லாம லைக் 181 டார்கெட் விச் இஸ் குட். லைக் அந்த அந்த அளவுக்கு வருமான்னு ஃபண்டாஸ்டிக் எனக்கு ஒரு டார்கெட். ஸ்டேஜ் டவுட் இருந்துச்சு. பட் ஆனா லைக் நம்ம அதோட அடிச்சிருக்கணும் ஆக்சுவலி. லைக் அரௌண்ட் 195 அடிச்சிருக்கணும். கடைசி ஓவர் வந்து சுத்தமாவே அடிக்கல. பட் யா லைக் ஜேமி வாட்டர் கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டாரு கடைசியில. பட் யா தட்ஸ் குட். ஆனா அதே மாரி கடைசி ஓவர்ல நடந்த விஷயத்தினால தான் இன்னொரு ட்ரெண்டிங் பாயிண்ட் ஆயிப்போச்சு. அது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல. லைக் ஐ மீன் லைக் லைக் ஒரு பவுன்சர் வந்துட்டு லைக் அது தூபையோட தலையில பட்டோனையும் கன்கஷன் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு பதிலா கன்கஷன் சப்பா வந்துட்டு நம்ம ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்திருக்காங்க. ஹர்ஷித் ராணா கொண்டு வந்தது உனக்கு கரெக்ட்னு தோணுதா? எனக்கு ஏதோ இது ஃபேர் இல்லைன்னு தோணுச்சு. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்டா இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு தூபே தலையில அடிபட்டுச்சுன்னா, வில் யூ பிரிங் எனி பவுலர்? கிடையாதுல்ல. நீ வந்து ஒரு தூபே போல ஒரு பேட்ஸ்மேன் தான் கொண்டு வருவ. செகண்ட் இன்னிங்ஸ் நீ பேட்டிங் பண்றதுக்கு போது. ஸோ அதுவும் இல்லாம லைக் இப்போ ஹர்ஷித் ராணா மாதிரி லைக் அவர் வந்து தூபே வந்து டெத் ஓவரும் போட்டிருக்க மாட்டாரு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஹர்ஷித் ராணா வந்துட்டு தூபேக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த ஒரு டிசிஷன் தான் வந்துட்டு மேட்சோட ரிசல்ட்டே மாத்திருச்சு. பட் குடோஸ் டு ஹர்ஷித் ராணா. ஹி லைக் அவர் கிடைச்ச சான்ஸ் சூப்பரா அந்த டெபியூ தான் அவருக்கு. கிடைச்ச சான்ஸ் வந்து சூப்பரா ப்ரூவ் பண்ணாரு. பட் ஆனா லைக் இந்தியா நார்மலி லைக் தே டோன்ட் டேக் கால்ஸ் லைக் திஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு. ஏன்னா இந்தியா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஃபேரா இருப்பாங்க. இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அன்ஃபேர் தான். லைக் நிறைய இங்கிலாந்து நீங்க ட்விட்டர் பக்கம் எங்கேயா எங்க போனாலும் நீங்க வந்துட்டு கொஞ்சம் இங்கிலாந்து ஃபேன் கதறி மூக்கு சுத்தின்னு இருப்பாங்க. கண்டிப்பா தெரியும். இந்த பத்தி நிறைய பேச போறாங்க. ஏன்னா அஸ்வின் மான்கட் பண்ணதுக்கே வந்துட்டு ஒரு வாரம் ஒப்பாரி வச்சவங்க தான். இனி இதுக்கு எவ்வளவு நாள் ஒப்பாரி வைக்க போறாங்கன்னு தெரியல. பட் ஆஸ் பர் லா இட் இஸ் கரெக்ட். பட் ஆனா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா அப்படின்னா எனக்கு ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ல இருக்கான்னா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா டவுட்ல வேணாம். ஓப்பனா சொல்லுங்க. வி ஃபெயில்டு அவ்வளவுதான். ஏன்னா நம்ம இன்னைக்கா வந்து 12 மெம்பர்ஸ் வச்சு வின் பண்ணிருக்கோம். இன்னைக்கா நம்ம 12 மெம்பர்ஸ் ப்ளே பண்ணிருக்கோம். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கா வந்துட்டு கேம்ல வந்துட்டு சிவம் துபே வந்துட்டு எம்விபி மேன் ஆஃப் மேட்ச் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே பக்கம் பாத்தீங்கன்னா, பவுலிங்லயும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹர்ஷித் ராணா எம்விபி. ஏன்னா அவர் வந்துட்டு பட் லிவிங்ஸ்டன் லைக் இல்ல பட் அது வந்து ரூல்ஸ் இப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. லைக் 12 பேரும் சொல்ல முடியாது. ஒருத்தர் இல்லாம தான் இன்னொருத்தர் ரிப்ளேஸ் பண்றாரு. அது ஆஸ் பர் ரூல் அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல வரல. ஆனா எனக்கு என்ன கொஸ்டின் மார்க்னா லைக் ரீப்ளேஸ்மெண்டா இது சிவம் துபேக்கு லைக் ரீப்ளேஸ்மெண்டானா அது எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க 2 பேசர் வச்சு ரிஸ்க் எடுக்க போயிருக்காங்க. விச் இஸ் அ ஹ நம்ம வந்துட்டு அது இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த சீரிஸ் ஃபுல்லாவே வந்துட்டு நீ ஒரே ஒரு மெயின் பேசர் தான் வச்சு ஆடி இருக்க.
ஹர்ஷதீப் சிங்கை மட்டும் வச்சு ஆடி இருக்கு, இல்ல ஷமி வச்சு ஆடி இருக்கு. 2 பேரும் ஒட்டுக்கா ஆடல. இப்ப இந்த மேட்ச் மட்டும் ஏன் திடீர்னு? இல்ல அதுதான் ஒரு ப்ராப்பர் ஒரு பவுலர் வந்துட்டு அவங்க எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகல. ஏன்னா, ஷிவம் துபே வந்துட்டு அவரு வந்துட்டு கண்டிப்பா போடுவாருன்னா 1 ஓவர் போட்டிருப்பாரு. அவர் 2 ஓவர் போட்டிருப்பாரு. அந்த மாரி 1 ஓவர் 2 ஓவர் போட்டுருக்கலாம். போட்டு நிக்க வச்சுட்டு இருக்கலாம். ஆனா இவர கன்டினியூஸா போட வச்சது இவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு மெயினான விக்கெட். அதுக்கப்புறம் இவரு ரொம்ப பயங்கரமா பவுலிங் போட ஆரம்பிக்கிறாரு. அதே மாரி பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாக்கு ஒரே ஒரு ஓவர் தான் இன்னைக்கு கிடைச்சது. விக்கெட்ஸ் இவர் 4 ஓவர் போட்டிருக்காரு. அது வந்துட்டு ஆமா. அதான் ஓவராலா பார்க்கும்போது நம்ம 12 மெம்பர்ஸ் வச்சு வின் பண்ணியிருக்கோம். அதுதான் எனக்கு தோணுச்சு. அது அவ்வளவு ஃபேரா இல்ல. இதே கைண்ட் ஆஃப் இங்கிலாந்து லைக் இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படித்தான் இருந்திருக்கும். கரெக்ட். இல்ல இதே இவனோட பாயிண்ட் ஆஃப் இங்கிலாந்து வியூ, இவனோட இருந்தாலும் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அப்படிதான் தான் இருக்கும். அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆமா. ஓகே. சோ அது ஒண்ணும் பண்ண முடியாது. ரூல். என்ன ரூலோ அதுதான் பண்ணி ஆகணும். ரூலுக்கு அகைன்ஸ்டா நம்ம விளையாண்டாலும் தப்பு. ரூல்ல இருக்கும்போது அந்த ரூல யூஸ் பண்ணி நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் கன்கஷன் டெஸ்ட்ல வந்து ஃபெயிலியர் இருப்பன்னு நினைக்கிறீங்களா தூபே? இல்ல அது சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் லைக் கன்கஷன் வந்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு கூட ஆகலாம். லைக் 2 டபுள். எனக்கு தெரியல. நமக்கு எந்த அளவுக்கு அது உண்மை பொய்யும் தெரியாது. உண்மையாவும் இருக்கலாம், இல்ல பொய்யாவும் இருக்கலாம். பயங்கரமா நம்ம வந்துட்டு சிரிச்சுட்டு எதுவும் இருந்தாரு. அஸ்யூம் பண்ண முடியாது. இல்ல பட் கடைசி நம்ம பால் சொல்றத கூட பயங்கரமா எடுத்துக்கிட்டு தான் போணும். ம். தூபே பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாரு. அவர் ஐ டெஸ்ட் கூட கரெக்ட்டா கண்ணு காட்டல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்டவர் மேட்ச்சே விளையாட முடியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபியூ பிளேயர் வந்துட்டு எடுக்குறாங்கன்னா, அது நல்லாவா இருக்கு? சரி ஓகே ஃபைன். எவ்ரிதிங் லைக் கொஞ்சம் டெஸ்பரேட் ஆன மாரி இருக்கு. லைக் லைக் என்ன சொல்றது? நம்ம பிளேயர்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாரி ஆயிப்போச்சு கடைசில. லைக் இத ஏதோ ஒரு இல்ல இது வந்து இந்தியால ஆஸ்திரேலியா பண்ற வேலை. நம்ம பண்ற வேலை கிடையாது. இந்தியா வந்து ஆஸ்திரேலியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா இந்தியா மாரி ஆயிரும் கொஞ்ச நாள்ல. நாங்க காந்தி காந்தி வழியில் வருபவர்கள் அப்படின்ட்டு அவங்க வாங்கிருவாங்க இனிமேலு. இல்ல ஸ்லெட்ஜ் பண்றது என்ன? கத்துறது என்ன? இடிக்கிறது என்ன? அதெல்லாம் ஓகே. அது தப்பு இல்ல கிடையாது. பட் ஃபேரா எல்லாத்தையும் ஆடணும். இது ஃபாலோ வந்து பண்றோம். ஃபேர் இதுலயும் கிடையாது. ஆப்ல ஃபாலோ பண்றோம். இது இது ஜெயிச்சும் இன்னைக்கு இவ்வளவு நாள் நல்லா ஆடியும் அது மேல ஒரு 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 நம்மளோட எஃபர்ட் போட்டு ஜெயிச்ச மாரி அதுக்கு எப்பவுமே இந்த கொஸ்டின் மார்க் இருந்துட்டே இருக்கும். நம்ம கரெக்ட்டா ஃபேரா ஜெயிக்கலைன்னா. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. இதுக்கு ஆப்வியஸ்லி இத வந்து பேக் பண்ணுவாங்க எல்லாரும். இது ரூல்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் கோச்சா இருக்கட்டும் எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனா லைக் பார்க்குற வியூ லைக் நம்மள மாரி லைக் எல்லாரும் எல்லா ஃபேன்ஸும் இப்படி எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் கரெக்ட்டா தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்க டீம் ஜெயிக்கும்போது அது வந்து ஃபேரா தான் தெரியும். பட் ஆக்சுவலி ஸ்பிரிட் ஆஃப் த கிரிக்கெட்ன்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது இதுதான். தப்பு தெரியும். தப்பா தான் எனக்கு தோணுச்சு. லைக் தோத்துருந்தா கூட பரவால்ல. அடுத்த மேட்ச்ல கூட பார்த்து இருந்திருக்கலாம். பட் இப்படி ஜெயிக்கணுமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. எனிஹவ் வின் இஸ் எ வின். இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அதனாலயே ஓவராலா அவ்வளவுதான். ஓவராலா பார்க்கும்போது இந்த போர்ட்ல இருக்கிற மாரி ஃபேன்டாஸ்டிக் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பை ஆல் 3 ஆக்சுவலி எல்லாரும் சரியான பவுலிங். ஆமா. ஸ்பெல் எல்லாம் நல்ல bowling. தீயா தெறிக்க விட்டாங்க. அண்ட் வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ஓகேவா தான் ஐ மீன் நல்லா தான் பவுலிங் போட்டாரு. பட் நல்லா அவர அடிச்சுட்டாங்க. பட் ஆமா. கடைசி ஒரு 2 கடைசி விக்கெட்டுமே ஓவர்ல யாருன்னு சரியான காமிச்சிட்டாரு. தரமான விக்கெட். தரமான பவுலிங். அண்ட் ம். ரவி பிஷ்னாய் ஃபர்ஸ்ட் வந்துட்டு குடோஸ் அவர் தான் வந்துட்டு பிரேக் பண்ணாரு. அந்த ஆமா. ஓப்பனிங் ஸ்பெல்லு ஓப்பனிங் ஸ்டாண்ட். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே தாறுமாறா இருந்துச்சு. அவர் தான் அந்த பிரேக் பண்ணி குடுத்தாரு. அண்ட் ஹர்ஷித் ராணா நம்ம பேசிட்டோம். பயங்கரமான டெபியூ, ட்ரீம் டெபியூ ஃபார் எனி பிளேயர் தான் சொல்லணும். ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. அக்ஷர் பட்டேலும் நல்ல ஒரு பிரேக் குடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அக்ஷர் பட்டேலும் ரவி பிஷ்னாய் தான். ரவி பிஷ்னாய் 2 விக்கெட் எடுத்தாரு. அக்ஷர் பட்டேல் 1 எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கேமுக்குள்ளேயே வந்தோம். இல்லைன்னா கேம் 10 ஓவர்ல அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருக்கும் மேட்ச். ஆமாமா. கொண்டு அதையும் வந்ததே இவங்க தான். கேட்கணும். அக்ஷர் பட்டேலோட ஆல் ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்ட மாரி எனக்கு தோணுது. வாட் ஐ ஃபீல் இஸ் அவர் ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா அப்படின்னு வரும்போது ரொம்ப கொஸ்டினா இருக்கு. ஏன்னா பேட்டிங்கு சுத்தமா ரொம்ப டெவலப் பண்ணணும். இட் டேக்ஸ் டைம். லைக் T20ல வச்சு நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஸோ லெட்ஸ் டிசைட். லைக் இது வந்துட்டு இன்னும் டைம் இருக்கு. நமக்கு வந்துட்டு 2026 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. ஆல்சோ ஜடேஜா இஸ் ஆல்ரெடி ரிட்டயர்ட் இன் T20. ஸோ ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம இப்போ கொஸ்டினே பண்ணக்கூடாது. ஏன்னா ஜடேஜாக்கு இருக்கிற ஒரே ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ இவரு மட்டும் தான். ஸோ ஜடேஜா இஸ் ஆல்ரெடி ரிட்டயர்ட் பிளேயர். ஸோ அவர பத்தி திருப்பி எப்படி டீம்ல கொண்டு வர முடியாது. ஸோ யா ஸோ இல்ல அக்ஷர் பட்டேல் தான் ரீப்ளேஸ்மென்ட்னு அப்படின்னு வரும்போது அந்த அந்த உண்மையும் வாய்ட வந்துட்டு எந்த அளவுக்கு அவர் ஃபில் பண்ணுவாரு ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் உண்மை. ஓகேவா? இல்ல அது என் கொஸ்டின் இல்ல. ஆ. ஜடேஜா அதுக்காக ஜடேஜா வந்துட்டு இப்போ சச்சினுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா வந்து விராட் கோலி வரும்போது சச்சினும் விராட் கோலி ஒண்ணா அப்படின்றது கிடையாது. அது அந்த கிடையாது தான். ஸ்டாண்டர்ட் பட் லைக் டு இல்ல லைக் என் ரீப்ளேஸ்மென்ட் கேள்வி கிடைக்கலனாலும் என்னன்னா ஓரளவுக்கு நியர் பை. இல்ல என் கேள்வி என்னன்னா, அந்த ஸ்டாண்டர்ட மேட்ச் பண்ணணும்னா, அந்த அளவுக்கு அந்த பேட்டிங் பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா, அது ஏன் டெலிவரி பண்ண முடியல? ஏன் ரீசென்ட்டா பண்ண முடியலன்றது என் கேள்வி. டைம் இருக்கு. அது வந்துட்டு கொஸ்டின் கிடையாது. பட் அது ம். வந்துட்டு இப்ப இந்தியால நடக்குது மேட்ச்ன்னு வரும்போது, ஆஸ் எ ஸ்பின்னரா வந்துட்டு அவரால ஏன் கவுண்ட் டவுன் பண்ண முடியல? எங்க லேக் ஆகுறாருன்றது என் கேள்வி. வேற எதுவும் இல்ல. நான் எனக்கு தெரிஞ்சு லைக் ஈவன் லைக் இதுதான் சூர்யாவுக்கும் சொல்றேன். சூர்யகுமார் யாதவுக்கும் சொல்றேன். அக்ஷர் பட்டேலுக்கும் சொல்றேன். ஐ திங்க் லைக் இந்த கேப்டன்ஷிப் பொறுப்புங்கிறது வந்துட்டு கொஞ்சம் புதுசு தான். லைக் கை ஓகே லைக் ஹி கேன் மேனேஜ்ன்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு
இப்போ கேப்டன் இல்லாத போது நம்ம போன வீடியோ நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்தோம். அவரோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படின்னு. அதே மாதிரி தான் ஐ திங்க் அக்ஷர் பட்டேல் as a வைஸ் கேப்டன் கொடுத்த உடனேவே அது லாட் ஆஃப் திங்ஸ் வில் கோ பிஹைண்ட் விளையாடும் போது கூட பிஹைண்ட் யுவர் மைண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் தாட்ஸ். ஸோ மேபி அது தட் ஆல்சோ மைட் ஹவ் பின் இம்பாக்டிங் இஸ் கேம்னு சொல்லலாம் இப்போதைக்கு. பட் என்னதான் இருந்தாலும் தே வில் கம் பேக். ஒரு சீரிஸ் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம். இன்னும் நிறைய சீரிஸ் வரப்போகுது. ஸோ ஐ வில் சி வாட் ஹேப்பன்ஸ். மேபி இது கூட ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் சொல்ல வரேன். மற்றபடிக்கு ஐ டோன்ட் சி எனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரே ஷாட்ல அவுட் ஆகுறாரு. அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பட் அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல. ரிப்பீட்டட் மேனர்ஸ், ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் எதுவும் பார்க்கல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்னு சொல்றேன். கண்டிப்பா. ஓகே. ஸோ எனிவேஸ் இந்தியா வந்துட்டு நல்லபடியா சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் கொஞ்சம் பேசலாம். சான்ஸ் தருவாங்களான்னு தெரியல. பட் கொடுக்கணும். பட் டோன்ட் டேக் அவே சிவம் தூபே. ஒரு மேட்ச் வரும். உங்களோட வேலை முடிஞ்சோடனே அவரை வந்து வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. அதே மாதிரி இதே மாதிரி தயவு செஞ்சு இந்த சஞ்சு சாம்சனுக்கும் இல்ல அபிஷேக் சர்மாவுக்கும் பதிலாக ஒரு மேட்ச் நம்ம கைகோடுக்கும் சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். பிகாஸ் அது என்ன சொல்றது, லாஸ்ட் டைம் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 30 நாட் அவுட். அதுக்கப்புறம் டீம் மட்டும் தூக்கியாச்சு. எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியாது. எப்ப சான்ஸ் வண்டி வரும்னு தெரியல. அதாவது ஐ அண்டர்ஸ்டாண்ட் இவங்க சஞ்சு சாம்சன் இல்ல வந்துட்டு ஒரு அபிஷேக் சர்மா அடிக்கும் போது பட்டா அப்படியே ரொம்ப பிளாஸ்டா தெரியும். நான் இல்ல சொல்ல வரல, ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் ஆனா வந்துட்டு ஒரு கைகோட் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அந்த 30-40s வந்துட்டு கன்சிஸ்டன்டா வரும். 20-30s வரும். கன்சிஸ்டன்டா வர்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டீம். ஈவன் 2 பேர் இப்போ தொடர்ந்து 3 பேர் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஒண்ணு என்ன பண்றது யோசிக்கணும்ல. அந்த நிலைமைக்கு இந்தியா வராது சொல்றேன். அவர் வந்துட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி வந்துட்டு பிரஷர் ஸ்டோக்கப் பண்ணி ஆடணுங்கிற தெரிஞ்ச ஒரு பேட்ஸ்மேன் ஒருத்தராவது இருக்கணும். கண்டிப்பா. அவ்வளவுதான். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். அந்த 5th மேட்ச் வெங்கடையில ஸ்பெஷலா இருக்கும் போது அந்த எந்த ப்ரெஷரும் இல்லாம மேட்ச் வாட்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு சரவெடியா தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த மேட்ச் ரன் மழையா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா. ரன் மழையில் நனைய தயாரா அப்படின்னு சச்சின் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சச்சின் எண்டில் இருந்துட்டு. ஸோ அப்சல்யூட்லி டிலேட்டா இருக்க போகுது நம்மளுக்கு. அண்ட் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வி கேம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். எங்களோட ரீசெண்டா போட்ட 3 வீடியோவுமே வந்துட்டு 200 வியூஸ் தாண்டி போயிருக்கு. விச் இஸ் வெரி ஹாப்பி ஃபார் அஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க போடுற எஃபர்ட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் கீப் லைக் பண்ணுங்க மக்களே. எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன், ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பாய் ஃப்ரம் ஹேமந்த் அண்ட் அகில். பாய் மக்களே. தேங்க்யூ. பை பை. குட் நைட்.